சூப்பரான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க ரேஷியோ வந்து 12:25. அப்போ 12x 25x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் அப் ரெண்டுமே 40% அபோவ் த காஸ்ட் பிரைஸ்ல வந்து மார்க்கெட் அப் பண்ணப்படுது. அப்போ ஏயும் 40%, பியும் 40% வந்து இன்க்ரீஸ் செய்யப்படுது. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் த போத் ஆர்டிகல்ஸ். ஸோ ஏயோட செல்லிங் பிரைஸும் 375 ரூபா, பியோட செல்லிங் பிரைஸும் 375 ரூபா. இப்போ என்ன சொல்லிட்டா, இப்போ ஆர்டிகல் ஏ ஷோல்டு, ஆர்டிகல் ஏ மட்டும் நமக்கு எவ்வளவு ரூபாயில விற்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் ப்ராஃபிட்ல வந்து விற்கப்படுது. பி வந்து 40% லாஸ்ல வந்து விற்கப்படுது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ஏயோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நார்மலா இது எப்படி இந்த பேட்டர்ன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னா செல்லிங் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் இடையில இருக்கிறது. ஸோ எம்பி அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்க்கும் எம்பிக்கும் இடையில வந்து இருக்கிறது. அதுவே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா எம்பிக்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் இடையில இருக்கிறது. இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ப்ராஃபிட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்போ ப்ராஃபிட் வந்து 75 ரூபா, செல்லிங் பிரைஸ் வந்து 375 ரூபா. அப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் 300 ரூபாய். ஸோ இந்த 300 ரூபாயில இருந்து 40% அதிகரிக்கப்படுது. அப்ப 40% அதிகரிச்சிச்சு அப்படின்னா 120 ரூபா அதிகரிச்சிருக்கும். அப்ப 420 ரூபா இருந்திருக்கும். என்ன கேட்கறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அப்ப எம்பி மைனஸ் எஸ்பி டிவைட் பை எம்பி இன்ட்டு 100 வந்து போட்டா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அப்ப 420 மைனஸ் 375 டிவைட் பை 420. ஸோ அடிச்சு கொடுத்தா நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 11%. இந்த கொஸ்டினுக்கு நீங்க எக்ஸாம்ல எப்படி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து பாருங்க. தேங்க்யூ.